எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம், அங்காரகன் முந்தியும், கருணை உள்ள சுரதம் குருவும், காரவன் காரியும், ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாயகாலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி. இன்று கிரிவலம் 7/9/2025. நல்ல நேரம் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 நிமிடம் முதல் 11:45 நிமிடம் வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய திதி பௌர்ணமி திதி. நட்சத்திரம் சதய நட்சத்திரம். யோகம் சுகர்மம் நாம யோகம் 10:50 வரை, பின்பு திருதி நாம யோகம். கர்ணம் பத்திரை கரணம் மதியம் 1 மணி 10 வரை, பின்பு பவகர்ணம். சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரத்துக்கு கடகராசிக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், கடகராசியில் சுக்கிர பகவான், சிம்ம ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் கேது பகவான். கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், கும்பராசியில் சந்திர பகவான், சனி பகவான், ராகு பகவான். ஜோதிட குறிப்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து திருமணம் பொறுத்தது தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து திருமணமாகி வாழ்க்கை தொடர முடியல, டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 பொருத்தத்தை மட்டும் பார்க்குறவங்களுக்கு அந்த அமைப்பு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பேர்த்துக்கு. என்ன காரணம்னா நாம யோகம். ஒருத்தங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகம் இன்னொருத்தங்களுக்கு போய் தீமை செய்கிற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது. ஓகேங்களா? அப்படி அமைஞ்சால் அவங்களுக்குள்ளார கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வருது. இது 5 ஆண்டு முதல் 6 ஆண்டுகள் வரை நான் வந்து இதில் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த நாம யோகத்தை நம்ம ராஜநிலை டிவி நேயர்களுக்கு வந்து கொடுக்கலான்னு இந்த மாதம் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடியது வந்து சௌபாகிய நாம யோகத்தில் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ பிறந்திருந்தாங்கன்னா, சௌபாகிய நாம யோகத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் யோகி பகவானாக வருவாங்க, அவயோகியாக குரு பகவான் வருவாங்க. ஸோ இந்த அவயோகி குரு பகவான் அந்த கலர் தான் இவங்களுக்கு வந்து விருப்பமாக இருக்கும். சௌபாகிய நாம யோகத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவோட கலருங்கிறது மஞ்சள். ஓகேங்களா? மஞ்சள் கயிறு கட்டியிருக்கலாம், மஞ்சள் கலரு ட்ரெஸ்ஸு பயன்படுத்துறது, மஞ்சள் கலரில் காரு அல்லது வீட்டுக்கு பெயிண்டிங்கு, படுத்துருக்க வந்து பெட்டு தலைவாணி போர்வை, இந்த மாதிரி மஞ்சள் வந்து அவங்க உடம்புல டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா அவங்களோட நெருங்கிய நண்பர்கள் கூடயே சுற்றுறாங்க அப்படிங்களா, அவங்களும் அந்த கலர் வந்து பயன்படுத்துகிற வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த மஞ்சளை அவாய்ட் பண்ணாவே அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து சுக்கிரன் யோகியாக வரனால சுக்கிரனோட கலர் வந்து பயன்படுத்தலாம். வெண்பட்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அடுத்தது, இப்போ இவங்களுக்கு வந்து சௌபாகிய நாம யோகத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னால் அவங்க வந்து சேர்க்கக்கூடாத யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலம் நாம யோகத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தால் 2 பேர்த்துக்குமே ஆகாது. அடுத்தது வந்து வரியான் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் இந்த சௌபாகியத்தோடு சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் வைத்திருதி நாம யோகம். ஓகேங்களா? இந்த 3 நாம யோகமும் சௌபாகிய நாம யோகத்துக்கு வந்து பொருத்தம் இல்லை. நல்லா பார்த்துங்க. சௌபாகிய நாம யோகத்தில் ஒருத்தங்க பிறந்திருந்தால் சூலம், வரியான், வைத்திரி இந்த 3 ஞாபக யோகத்தில் யாராச்சும் பிறந்திருந்தால் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் அந்த அமைப்பை வந்து நீங்கள் வேண்டான்னு நினைக்கிட்டீங்கன்னாவே வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிகள் வந்து உண்டு. இன்று புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த ராஜநிலையோட ராசி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் ஒன்று வாங்கிக்கிங்க. உங்களோட மணிக்கட்டில் வந்து எழுதிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த நாள் இனிய நாளாக அமையும். மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 14. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அதிர்ஷ்ட எண் 42. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அதிர்ஷ்ட எண் 54.
கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 97. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. விருச்சிக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 16. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. ஸோ இன்றைக்கி கிரிவலம்னால எல்லாம் திருவண்ணாமலையில் போய் குவிய வேண்டாம். உங்கள் ஊரில் இருக்க சிவன் கோயிலே வலம் வாங்க, அதுவே போதுமானது. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய கோயில்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. அவங்களோட குலதெய்வத்தை மட்டும்தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். ஓகேங்களா? குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வத்தோட அருள் கிடைக்கும். அந்த காலத்திலே வந்து சொல்லியிருக்கிறாங்க. கதைகள் வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம். சிவபெருமான்கிட்ட மாம்பழம் வாங்குறதுக்கு. ஓகேங்களா? விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பான சிவபெருமானையும் பார்வதியும் தான் வலம் வந்து வாங்கினாங்க. முருகன் வந்து மயில் மேலே ஏறி உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தார். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தெய்வம், குலதெய்வம், இவங்கள அம்மா அப்பா இவங்கள வழிபாடு பண்ணாவே உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். ஓகேங்களா? அதை விட்டு எங்கேயோ இருக்கிறாங்கன்னு சொல்லி போய் தேடி நீங்கள் போய் அலைய வேண்டாம். ஓகேங்களா? ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், உங்களை தேடி தெய்வம் வரணும் அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க செல்ஃபோன் எண், ராஜநிலை எண்ணா எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பேன். இன்று உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி மாவட்டம், லால்குடி.